மற்ற யூனிவர்சிட்டிலலாம் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக போடுவாங்க. ஆனால் இந்த யூஎம்ல எல்லாம் வந்துட்டு represents party. For example, Pravin Raj is from a party called Angkatan Mahasiswa, AM, and myself is from Mahasiswa Progressive, and Sudaarshan is a part of Democrat. So இந்த மாதிரி யூஎம்ல ஒரு 6 to 7 fronts இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இது TLS Podcast, தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி பாட்காஸ்ட். இப்போ 4 பேர் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருவோம். நான் Pravin Raj, year 3 from the Faculty of Computer Science and Information Technology. So second year எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆன ஃபார் த ஃபேக்கல்ட்டிக்கு ஃபார் த செஷன் 2023 and 2024. வணக்கம், என் பேர் Rubein Kumaar, third year student from Faculty of Built Environment. First year, second year student rep பண்ணேன். I'm a part of Mahasiswa Progressive and last year Timbalam President. Hi everyone, என் பேர் Sudaarshan. நான் என் ஃபர்ஸ்ட் இயரில் சோர்ஸஸ்க்கு உமூமில் நின்று ஜெயித்தேன். நான் இப்போ கரண்ட்லி 3rd year படிக்கிறேன் FSKTMல. பிரவீனோ நானும் கிளாஸ்மேட் ஆச்சு. இப்போ வந்து நான் டெமோக்ராட் யூஎம்க்கு கோஆர்டினேட்டராக இருக்கேன். வணக்கம் guys, நான் வந்துட்டு Mohamad Rafid. செகண்ட் இயரில் வந்துட்டு நான் எலெக்ஷன் இருந்தேன். ஸோ தோற்று 13th கிடச்சி எனக்கு. ஸோ ஐம் கரண்ட்லி 3rd year மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் பார்ட் ஆஃப் Angkatan Mahasiswa. ஃபார்மல் பிரச்சனை. ஸோ நாங்கள் 4 பேர் இன்னைக்கு எதுக்காக இங்கே இருக்கோம்னா, we are from student friends. எல்லாரும் ஒரு பார்ட்டியை பிரதிநிதிச்சு இங்கே வந்திருக்கோம் to give a brief introduction to UM politics. ஸோ UM politicsனா என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி யூஎம் பொலிட்டிக் என்னன்னா வந்துட்டு இட்ஸ் எ மினி நேஷனல் பொலிட்டிக். ஆக்சுவலி இந்த நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு வேற டிஃப்ரெண்ட் கேம்பஸ்லாம் பார்த்தோம்னா யூஎம்மோட பொலிட்டிக் வந்துட்டு வே டிஃப்ரெண்ட் தென் அதர் யூனிவர்சிட்டி. இங்கே வந்துட்டு கேம்பெயின்னா ஒரு 10-15 காரு 10-20 மோட்டரு அதெல்லாம் சுற்றி கேம்பஸ் சுற்றி ஹோன் அடிச்சு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு போராட்டமே நடந்தோம். அந்த மாதிரி தான் இங்கே இங்கே யூஎம்மோட கேம்பஸ் எலெக்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, the environment of student friends, the student union in UM is very different, quite different from other IPTAs. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற யூனிவர்சிட்டிலலாம் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக போடுவாங்க. ஆனால் இந்த யூஎம்ல எல்லாம் வந்துட்டு represents party. For example, Pravin Raj is from a party called Angkatan Mahasiswa, AM, and myself is from Mahasiswa Progressive, and Sudaarshan is a part of Democrat. So இந்த மாதிரி UMல ஒரு 6 to 7 fronts இருக்கு. ஸோ இதில் மெம்பர்ஸ் ஆகி இவங்க கோட்டால நம்ம தண்டிங் பண்ணி when you get elected then you become someone and called student representative. Okay, University Malaya Student Union. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு கேம்பெயினிங் பீரியட், இதுக்குன்னு தனியாக எலெக்ஷன் கமிட்டி, இட்ஸ் அ வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷன்லாம். ஸோ இதை பற்றி கொடுக்குற ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் இன்னைக்கு பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க? மேபி உங்கள் டேக் என்ன கேம்பஸ்? What's your take in campus politics? பதிலா மேபி இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் வரும்போது வெளியே இருக்க மாதிரி இங்க என்ன கொஞ்சம் டிஃபர் ஆகும்னா, ஜெனரலி கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க, ஃபேக்கல்டி கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. இப்போ ஃபார் மை செல்ஃப் நான் ஒரு ஃபேக்கல்டி ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு தெரியற மேபி இன்னும் நிறைய விஷயம் கூட எனக்கு தெரியாம இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும்னா, சொன்ன மாதிரி தான் ரஃபீக் சொன்ன மாதிரி வெளியே உள்ள எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மினி வெர்ஷன். ஆனா அதுல நடக்கிற பிரச்சனைகள்லாம் அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். அதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க இருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது, கத்துக்கிறதும் கரெக்டான பாலிடிக்ஸ்னா என்ன, எது தப்பு இல்ல எப்படி தப்பு நடக்குது, வெளியே இப்படிதான் நடக்குதா அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு பிரீஃபான ஐடியா கிடைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி பாலிடிக்ஸ் பத்தி இங்க இருந்தா ஆரம்பிக்குது. ஸோ அதனால எனக்கே அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட அந்த பாலிடிக்ஸ் கத்துக்கணுன்றதுக்காக தான் மெயின்லி நான் உள்ள வந்தது. ஸோ இதுதான் என்னோட டேக். நம்ம எல்லாருமே வந்துட்டு இது என்னன்னு தெரியாம தான் இதுக்குள்ள வந்தோம். when we were young, first year second year இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா போன ஒரு இடம். now look at us representing parties talking in a podcast. Okay, so இந்த parties பத்தி பேசுறதுக்கு involvement of these parties, involvement of students in union, இதெல்லாம் வந்துட்டு ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குதாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்வால்வ்மெண்ட் about students in union? இங்க நிறைய பேருக்கு ஒன்று
புரியறது இல்லை. ஸ்டூடெண்ட் யூனியனா என்ன, மஜ்லிஸ் இப்போ வக்கீலாம் பிளாஜானா என்னன்னு. ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் டேர்ம் சொல்லலாம். ஆக்சுவலி வந்துட்டு எம்பிபி மஜ்லிஸ் இப்போ வக்கீலாம் பிளாஜானா என்னது ஆக்சுவலி டைரெக்டாக ஹிஷிக்கு என்ன சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் வந்துட்டு மஜ்லிஸ் இப்போ வக்கீலாம் பிளாஜா எம்பிபி. நம்ம ஏன் ஸ்டூடெண்ட் யூனியன் சொல்கிறோம், ஆனால் ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு வந்துட்டு autonomi pelajari. Autonomi mana? Kebebasan untuk mengetuai ataupun untuk handle the union itself. Being an independent body. அதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. அதனால வந்துட்டு நிறைய சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க கேமிஎம் இப்படி எம்பிபி இப்படின்னு. ஸோ ஆக்சுவலி யூஎம் அண்ட் இன்னும் 2 யூனி தான் இருக்கிறேன். யூகேஎம் அண்ட் ஐஐஎம் மொத்தம் 3 யூனி தான் இங்கிலீஷாலே வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கு. மற்ற எல்லாமே வந்துட்டு எம்பிபி தான். ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருந்தாலே வந்துட்டு ஆக்சுவலி நம்ம நிறைய கத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு மோக்பாடு ஃபைட் இருக்கக்கூடிய ஹிஷிபின்னு ஒரு டேர்ம்ல சொல்றோம். இத பத்தி நான் பேசக்கூடாது. Maybe இன்னொரு different perspective on how the union operates and நம்ம campus நம்ம அடிக்கடி campus politics சொல்றோம். ஆனா இது actually உண்மையிலே என்னன்னா campus advocacy and student autonomy, fighting for student autonomy. இது actually in a way politics இது ஒரு way அது student activism மாதிரி. So நீங்க நம்ம பாருங்க நிறைய student related protest. இப்போ ரீசெண்டா நம்ம கேம்பஸ்ல கூட அந்த ப்ரூஸ் கிலி இன்சிடென்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம இது பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட்டிங் ஃபார் தியர் ஓன் அட்டானமி அகேன்ஸ்ட் அவுகு அகேன்ஸ்ட் லாஸ் தட் டிக்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபைட் பண்றதுக்காண்டி தான் மெயினா பாண்ட் பண்ணுச்சு இந்த கேம்பஸ் பாலிடிக்ஸ் ஸ்டூடெண்ட் யூனியன். ஸோ நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் யூனியன் பத்தி பேசணும்னா மெயினா நம்ம இன்னொரு மேஜர் ஓவர்லாப்பிங் அண்ட் crucial factor in this whole whatever politics is that is actually student activism and students fight for students. So maybe that's like a different take lah on how நம்ம எப்படி campus politics பார்க்க போறோம். So நீங்க ஒவ்வொரு பார்ட்டிஸும் வந்துட்டு why do we have to fight for this? ஏன் வந்து நம்மலாம் just individual ஒரே பார்ட்டியா ஏன் இல்ல, why we have so many different parties competing for cabinet, competing to be in government? ஏன்னா இது government opposition இத பத்தி நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரே ஒரு மத்தலா மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. ஆக்சுவலி எல்லா பார்ட்டிக்கும் வந்துட்டு ஒரு ஐடியாலஜி இருக்கு. என் பார்ட்டிக்கும் பிரவீன் பார்ட்டிக்கும் ஒரு ஐடியாலஜி, டெமோக்ராட்டுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எம்பிக்கு ஒரு ஐடியாலஜி. கடைசியில வந்துட்டு ரெண்டுமே கேபினெட் ஆகும்போல என்னன்னா ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணணும், ஸ்டூடெண்டோட வெல்ஃபேர் அதெல்லாம் பார்க்கணும். அதான் அது மெயின் கான்செப்ட். ஆனால் டிஃப்ரெண்ட் பார்ட்டினால தான் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜினால தான் நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் வந்து கலாச்சாரன்னு ஒரு பக்கம் opposition சொல்லிருக்கு. அதான் என்னோட ஒபினியன். இது வந்து actually student government இல்ல, student union. In a place student union na there isn't opposition, there isn't a government. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யணும். So அந்த ஒரு கான்செப்ட் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்கறாங்க. They think இல்ல government opposition. So two different sides. ஒரு நல்ல பாலிடிக்ஸ்னா அப்படிதான் இருக்கணும். அதான் சொன்ன மாதிரி தான் என்ன டிஃபர் ஆகுதுன்னா எதனால இவ்வளவு பார்ட்டிஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸாவே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி தான். ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா இப்போ காந்திஜியும் நேதாஜியும் ஒன்னா ஒரு விஷயத்துக்காக தான் போராட்டாங்க. ஆனா அவங்க எடுத்த வேஸ் டிஃப்ரெண்ட், பட் அவங்களோட கோல் ஒன்று தான். அப்படின்னு இருக்கும்போது ஒரு மல்டிரேஷியல் கண்ட்ரியில வேற வேற ரேசஸ் இருக்கும்போது அவங்க ரேஸ்ல ஒரு இது சொல்லும் போது இப்படி இந்த விஷயத்துலயும் டிஃபரன்சஸ் இருக்கும்போது கட்சின்னு வரும்போது அப்படிதான் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு வேறுபடுது. அண்ட் அதுதான் யூனிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்சி எப்படி போறாங்க, மேபி இது பெட்டரா இருக்கலாம், இல்ல அவங்க இந்த கட்சி எடுக்கிற மெத்தட்ஸ் அவங்க அது பெட்டரா இருக்கலாம். பட் இதுவே எண்ட் ஆஃப் த டே வாட் தே ஆர் கோயிங் ஃபார் அதுன்றது சேம் தான். அண்ட் எதுவா இருந்தாலும் இவங்க ஜெயிச்சாங்களோ அவங்க ஜெயிச்சாங்களோ யார் மெஜாரிட்டி ஜெயிச்சாங்களோ இல்ல at one point சிமிலரா இருந்து ஒன்னா வேலை செய்யணும்னா அவங்க வேற வழியில கோஆபரேட் பண்ணி தான் செஞ்சாகணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து என்கரேஜ் பண்ணுது. பட் அது இப்போ வர வர எப்படி சொல்றது நிறைய சில டைம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு கட்சின்றத ரொம்ப பாக்குறாங்களே தவிர கோல்ஸ் மறந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு என் கட்சி ஜெயிக்கணும்னா நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். The union main maybe five principles என்ன சொல்லுவேன்னா student activism, student welfare, student autonomy, student rights and also student reforms. These are the 5 pillars that the union needs to protect and fight for lah. நாம எல்லாருமே டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஃபைட் பண்றோம். சில பேர் மேபி இன்னும் ரேடிக்கலா ஃபைட் பண்றாங்க, சில பேர் இன்னும் கன்சர்வேட்டிவா ஃபைட் பண்றாங்க. ஸோ நாட் அட்டாக்கிங் டூ மச். சில பார்ட்டி வந்து ரொம்ப வைல்டா ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அக்ரெசிவா. ஸோ சம் பார்ட்டிஸ் டோன்ட் டேக் தட் அக்ரெசிவ் ரூட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரீச்சிங் த சேம் ரூல். அவ்வளோதான். These 5 are the main principles lah, or what are the main principles I believe at least lah. So நம்மள எந்த பார்ட்டியில் ஜெயிச்சாலும் these are the principles that union must take lah. So இதெல்லாம் வந்து லங்கா பண்ண மாட்டீங்கன்னா so that is why வந்து இவ்வளவு பார்ட்டிஸ். அண்ட் என்ன கேட்டீங்கன்னா பர்சனலி ஏன் இத்தனை பார்ட்டிஸ்ன்னு கேட்டீங்கன்னா செக் அண்ட் பேலன்ஸ்.
யாரவா இருந்தாலும் ஒரே கவர்மெண்ட் ஒரே ஸ்டூடெண்ட் ஃபண்ட் கண்ட்ரோல் பண்ணா there is no second balance. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், ஊழல் நடக்கலாம். பிகாஸ் ஸ்டூடெண்ட் யூனியன் டீல்ஸ் வித் மணி. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், சொசைட்டிஸ், TLS ஓட KKPs, எவ்ரிதிங், எல்லா சொசைட்டிஸ் will come to union first. ஸோ இந்த அப்ரூவ் பண்ற இடத்துல இருக்கிறவங்க கரப்டேட்டா இருந்தா என்ன ஆகும்? ஸோ இதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கறதுனால இந்த செகண்ட் பேலன்ஸ் இருக்கணும்ன்றதுனால தான் என்ன கேட்டீங்கன்னா இத்தனை பார்ட்டிஸ் இருக்கு. எஸ், வே ஆஃப் ஃபைட்டிங் இஸ் டிஃபரெண்ட், ஆனா டுவர்ட்ஸ் தி சேம் கோல். ஓகே, இப்போ மேபி எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இல்ல, மேபி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், மலேசியாவில் நடந்த மாதிரி kerajaan tergantung. ஓகே, எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் tak cukup majority, tak cukup nomborனால UMல போன வருஷம் நடந்தது. ஓகே, ஸோ என்ன நடந்துச்சுன்னா certain பார்ட்டி வந்துட்டு certain number of seats இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட் யூனியன்ல பாத்தீங்கன்னா KMUMல 42 seats. ஓகே, 42 குர்சிக்கு எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 42 குர்சியில 32 seats is faculty seat. ஓகே, faculty நம்மள்கிட்ட 16 faculty இருக்கு. Each faculty has 2 student reps. And இவங்களை தவிர்த்து 10 பேரு general candidates. ஓகே, umum கூப்பிடுவாங்க, umum candidates. ஸோ இந்த 10 பேரு doesn't fight for faculties but for umum seats. ஸோ இந்த 42 சீட்டுக்காக அடிக்கிறதுக்கு தான் இந்த 7 கட்சி, இவ்வளவு ஆட்கள், இவ்வளவு ஜென்த்ரு, ஸோ இவ்வளவு வேற பேர், வேற கலர், எல்லாம் இதுக்காக தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் என்ன நடந்துச்சுன்னா போன வருஷம் நினைக்கிறேன், வேற ஏதாச்சும் சொல்லாம மேபி சுதர்ஷன் நாங்க அந்த நெகோசியேஷன்ல இருந்தோம், மேபி யூ கேன் டாக். ஸோ எசென்ஷியலி என்னன்னா இது இந்த யூனியன் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கவர்மெண்டா பார்க்கறதுனால they don't see in this concept where எல்லாரும் வேலை செய்யணும், யார் இந்த கட்சி ஜெயிச்சா கவர்மெண்ட் அந்த மாதிரி பார்க்காம they see நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ்ல எப்படி எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்தா தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், அந்த மாதிரி கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு இப்போ UMSU. ஸோ இந்த கான்செப்டை பார்த்தா you need a simple majority to form government, அந்த லாஜிக்லா. ஸோ 42 seats இருக்கிற இடத்துல நம்ம UMSU கண்டெஸ்ட் பண்ணுறது 42 seats இருக்குல்ல, எந்த பார்ட்டி 22 seats எடுக்க முடியுதோ, 21 and above 22 seats ஜெயிக்க முடியுதோ அவங்க தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்க பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் ஆல் த அதர் கேபினட் பொசிஷன்ஸ் இன் தி யூனியன், இதெல்லாம் அந்த வினிங் பிளாக்ல இருப்பாங்க. ஸோ த வினிங் பிளாக் மெம்பர்ஸ்லாம். ஸோ மலேசியன் பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குதோ தட் இஸ் த ப்ளூ பிரிண்ட் இஸ் ஸ்டூடெண்ட் யூனியன் சொல்லுவேன். இப்போ காம்பிடென்ட் ஆள் தான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகணும்னு there is nothing. ஓகே, இப்போ let's say a presidential candidate from party A who is not necessarily competent enough, அவங்க கட்சி அவங்க பிளாக் ஜெயிச்சதுனால he might be president. ஸோ இந்த ஒரு ஃபைட், இந்த ஒரு செகண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட் ரைட்ஸ் மற்ற கிராக்கன் எல்லாரும் trying to be in power, trying to be in government, trying to lead the union. இது நான் என்ன இங்க ஒரு தாமா பண்ணிக்கிறேன், சுதார்ஷன் சொன்னாரு இது ஸ்டூடெண்ட் யூனியன் வந்துட்டு மொத்தம் ஸ்டூடெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வரணும்னு. ஆனா என்ன கேட்டா ஆக்சுவலி இப்ப ரியாலிட்டி வந்துட்டு அப்படிதான் ஓடுது, ஒரு பக்கம் கவர்மெண்ட், ஒரு பக்கம் ஆப்போசிஷன், அதான் ரியாலிட்டி. மேபி இன் ஃபியூச்சரா நம்ம சுதார்ஷன் மாதிரி போகிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்படிதான் போகுது. ஆனா வந்துட்டு அது எதனால ஆக்சுவலி இப்ப லெட்ஸ் இப்ப ஒரு கிராஜான் வந்துட்டு எதுவும் வேலை ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அப்பனா வந்துட்டு இந்த ஒப்போசிஷன் வந்து என்ன சொல்றது ஒரு புஷ் பண்ணும். அப்ப இது திஸ் இஸ் மை ஒப்பீனியன்ல இந்த மாதிரி கிராஜான் என்ன சொல்றது ஒப்போனன்ட் இருந்தாதான் வந்துட்டு இப்ப லெட்ஸ் கிராஜான் வந்துட்டு ரொம்ப அப்படியே வேலை செய்யாம அப்படியே ரிலாக்ஸா போச்சுன்னா ஒரு ஒப்போசிஷன் லைட்டா அப்படியே ஒரு புஷ் கொடுக்கும். ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஜெயிச்ச மொத்தம் 42 ஸ்டூடெண்ட் பவர் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, சில சமயத்துல வந்துட்டு டு பி ஹானஸ்ட் இந்த ரியாலிட்டி இந்த கிராஜான் தான் வந்துட்டு சோசியல் மீடியா இது எல்லாத்தையும் பிடிச்சிக்குது. அப்பனா இந்த என்ன சொல்றது இந்த ஒப்போசிஷன் லைட்டா ஒரு புஷ் கொடுத்தாதான் அந்த கிராஜானுக்கு, அப்பதான் வந்து இந்த கிராஜானே ஒரு என்ன சொல்றது அதோட செக் அண்ட் பேலன்ஸ். அதான் ஸோ இந்த வருஷம் நடந்தது அந்த மாதிரி தான் தச்சுக்கோ நும்பு. ஸோ இத்தனை கிரகன்ல வந்துட்டு யார் எமர்ஜ் பண்ண போறா, யார் கொலை பண்ண போறா, இப்ப எப்படி கிராஜான் டு படுவான் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் கவர்மெண்ட்ல இருந்தது கிராஜான் மாசிஸ்வாலா. ஸோ ஃபியூ பார்ட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க தான் இப்ப கிராஜான் இருக்காங்க. ஸோ ஆஸ் ஃபார் இந்த டேபிள்ல இருக்கிற வரைக்கும் ரஃபீத், பிரவீன்லாம் அவங்கலாம் கிராஜான் சைடு, நானு சுதர்ஷன்லாம் ஒப்போசிஷன் சைடு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்வால்விங் நம்மளோட கன்சர்ன் இங்க என்ன, வாட் இஸ் அவர் கன்சர்ன். ஏன் நம்ம 4 பேர் தமிழ் ஸ்பீக்கிங் பர்சன் இங்க என்னன்னா ஃபிலிம்ஸியா இருக்கும். பட் சொன்ன விஷயத்துல இருந்து எப்படி கொண்டு போலான்னு தோணுதுன்னா, ரொம்ப ஃபிலிம்ஸியா இருந்தாலும் டெமோக்ரஸியோட மிகப்பெரிய வீக்னஸே ஆப்போசிஷன் இல்லைனா தான். ஆப்போசிஷன் இருக்கணும், இருந்தாதான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஆனா என்ன ஐரனினா, இப்போ வெளியே உள்ளது பாலிடிக்ஸ் தான் இப்ப நமக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனா இங்க நடக்கிறதுக்கு தான் வெளியே உள்ள பாலிடிக்ஸை மாற்ற வேண்டியது இருக்கும். அதே நடக்கலன்னா இன்வால்வ்மெண்ட் பத்தல, இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் பத்தல.
இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் தான் நம்ம கரெக்டா பேச முடியும், நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியன்ஸோட இன்வால்வ்மெண்ட்? இந்தியன்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஓகே பை டேட்டா எனக்கு அவ்வளோ ஷூராக தெரியல. பை நான் வந்துட்டு ஃபார் த 10 year 2022-2023 பார்ட்டிசிபேட் பண்ணேன், அப்புறம் 2023-2024 பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ நான் இந்த யூனியன் ஃபார் த பாஸ்ட் 10 years-ஆக இருக்கேன். ஸோ இந்த வருஷம் இந்தியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் இஸ் ஸ்லைட்லி ஹஸ் டிக்ரீஸ்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பேட்ச். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட், நான் அஃபிஷியல் இருந்த கவர்மெண்ட்ல ஐ கேன் சி மோர் இந்தியன்ஸ். ஓகே, இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் பில்லியன் டாலருக்கு தன்னிங் பண்ற கேண்டிடேட்ஸ் இந்தியன்ஸ் வந்துட்டு மெயின்லி யூஎம் பேஸ் இந்தியன்ஸ் ஏன் வந்துட்டு இந்த யூனியன் பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இட்ஸ் ஆல் a question for us. நாங்கலாம் இருக்கோம். ஸோ when we are here it's a question for us as well. ஏன் வந்துட்டு இந்த இன்வால்வ்மெண்ட் இல்ல, ஏன் பை இயர் நம்ம குறைஞ்சிக்கிட்டே போறோம்? ஸோ இதுக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன் மேபி நம்ம MPP days when UM வந்து MPP இருந்து கேமியாவுக்கு மாறின வருஷம் வந்து 2019 நினைக்கிறேன், 2020. and அந்த வருஷம் வந்து மாறின வருஷம் வந்து we can see that அந்த வருஷம் no Indians contested, no Indians were in the cabinet, at least no Indians in the cabinet. And mother Indian to contest and win was an Indian called Nash. அதான் ஒரு வருஷம் செகண்ட் டைம் he contested. அங்கேயும் பார்த்தா இந்தியன்ஸோட voting numbers வந்து அடிக்கடி இந்தியன்ஸ் வந்து உமம்ல எஸ்பெஷலி பார்த்தா அடிக்கடி கீழே தான் இருக்கும். இந்தியன்ஸ் ஆல்வேஸ் will be below that. நம்ம 10 உமன்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து 10, 9, 8 இருப்பாங்க. Once there will be the one-off cases where someone suddenly come 3, 2. ஏன்னா இவங்களும் maybe experienced union members, ஆளுங்கெல்லாம் மூஞ்ச தெரியும். So in a way they are popular, they will come second of that. But நம்ம இந்தியன்ஸ் ஜெனரல் பார்த்தா நம்ம voting numbers நம்ம இப்போ எக்ஸாக்டா டேட்டா தெரியாது. But we can clearly see Indians don't really are out there for students because they don't get the numbers. They don't win elections, they don't come in top. Why? ஒன்னு அந்த இருக்காங்கன்னு சொல்றீங்களே அதுவும் கம்மியா இருக்குன்றது ஏதோ அடுத்து வரேன். பட் ஏன்னா சொன்ன மாதிரி நமக்கு தெரியல படங்கள் மூலியமாவா இல்ல ஜெனரலா நடக்கிற பாலிடிக்ஸ் வெளியே பாலிடிக்ஸ் மூலியமாவா நம்ம மைனாரிட்டியா இருக்கிறதுனாலே நம்ம என்ன பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்துருவோம். நம்ம வெளியவே அந்த கேஸ்னா உள்ள நான் படிக்க தானே இருந்தேன். இப்போ இதை தவிர்த்து எனக்கு இப்போ நான் ஸ்பாட்ஸ் போறேன்னா ஒரு லாஜிக் இருக்கு, அங்கே ஏதாவது மெரிட் கிடைக்கும் இல்லை எனக்கான டேலண்ட்டை நான் டெவலப் பண்ணிக்குவேன். பாலிடிக்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன், என்ன அவங்களுக்கு பேர் கிடைக்கும், ஓகே 2-3 சரி ஃபேக்கல்டியில் ஒரு கேஃபே பெட்டரா இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. அதை தாண்டி இப்போ நான் உனக்கு இந்த பாலிடிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன நல்லது இருக்கு ஆஸ் அ மைனாரிட்டியா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஏன் அது கம்மியா இருக்கிறதுன்றது why it's lessன்றது இல்லை, why அது லெஸ்ஸாவும் எக்ஸிஸ்டா இருக்குன்றது சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சிச்சுவேஷன்ல நம்ம மைனாரிட்டியா இருக்கிறதே சில பார்ட்டிஸ் யூஸ் பண்றதும் இருக்கு. இந்த பார்ட்டியில இந்தியன்ஸ் இல்லையா சாலோனா நம்ம கொண்டு வரும், அதனாலேயே தான் கொண்டு வராங்க. ஒருவேளை அதுவும் இல்லைன்னா டோக்கனிசம். ஸோ அங்கேயும் நம்ம இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலா அவங்களா தானா நான் வரணும் பாலிடிக்ஸ்க்கு வரணும்ன்ற வர எண்ணம் அதை விட கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அப்சர்வ் பண்ணுது. பட் இது எப்படி பெட்டரா ஆகுது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியால இருக்கா, இல்ல இது ரிலேட்டடான ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இது வந்துட்டு இதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஸ்டிக்மா மஷரக்க வந்துட்டு இப்படிதான் நம்ம மைனாரிட்டி அடிக்கிறோம், நம்மளால என்ன கொண்டு வர முடியும், நம்மளால என்ன செஞ்சிட முடியும், இதான் நம்மளோட என்ன சொல்றது மைண்ட் செட் ஆஃப் பீப்புள். ஸோ இதுதான் வந்துட்டு இங்க இருக்க நம்ம எல்லாரும் தான், இங்க இருக்கிறோம்ல, இங்க இருக்கிற எல்லாரும் தான். நம்ம மேபி ஒரே நாள்ல 100-150 பேர் மாற்ற முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளு இல்லாட்டா ஒரு மாசத்துக்கு 2 பேர் மாத்தினா கூட நீங்க இன்வால்வ் பண்ணணும். நீங்க வந்துட்டு என்ன சொல்றது இந்த மாதிரி ஆக்சுவலி மோர் டு ஆக்டிவிசம். இது நீங்க எது நல்லா இன்னும் இன்வால்வ் பண்ணணும். நம்ம மைனாரிட்டி அந்த கூட நம்ம இன்வால்வ் பண்ணணும், நம்மளால சேஞ்சஸ் பண்ற முடியும் சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம தான் வந்துட்டு மெயினா இது ஒரு பெரிய ரோல் ஆடு செய்யணும் எல்லாரும். ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ருபேன் சொன்ன மாதிரி இந்தியனோட பார்ட்டிசிபேட் இன் த்ரூ என்ன சொல்றது இந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தா மேமாங்க குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. ஸோ இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் தான் வந்துட்டு ஹேவ் டு டேக் த ரோல் அண்ட் தாரை கூட வந்து ஆக்சுவலி தண்ணிங் பண்ணணும் இல்லை, தண்ணிங் பண்ணா இன்னும் ரொம்ப பெட்டர். ஆனா இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணிங் பண்ண அவசியமே இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட் போடலாம், யாருக்கு ஓட் போடக்கூடாது, அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன, அதெல்லாம் என்ன பார்த்து இந்த மாதிரி என்னோட யோசிச்சு இன்னும் பெட்டரா ஆகலாம். நம்ம தான் இதெல்லாம் அந்த பெரிய ரோல் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். சுதர்ஷன் என்ன நினைக்கிறீங்க? மேபி இது
I mean, national scale நம்ம பார்த்தா கூட இதே சிச்சுவேஷன் தான். In general, Indians in Malaysia வந்து political literacy குறைவு. They don't know what's happening in the sun around them. ஆனா and the main goal என்ன மார்க்கறாங்கன்னா that you need to know politics because you're part of it. நம்ம எல்லாம் vote பண்றோம். கேம்பஸ்லயோ இல்ல வெளியே ஓட் பண்றோமோ நம்ம எல்லாம் ஓட் பண்றோம். யாருக்கு ஓட் பண்றோம்னு நமக்கு தெரியணும். அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏன்னா அவங்க தான் மாற்றத்தை கொண்டு வரலாம். They are the only ones externally and also internally can bring change. நம்ம in no position of power, நம்ம citizen நமக்கு ஒரே ஒரு voice is to vote. That's our only way of gaining, that's our biggest power to make change in the country. அதான் நம்ம uneducated பைச்சா லைக் யாருக்கு போடுறோம்னு தெரியாம இல்ல எக்ஸாம்பிளா ஒரு கட்சி காசு கொடுக்குறாங்க ஸோ அந்த கட்சி ஓட் போடுவோம் அந்த மாதிரி மைண்ட் செட்டோட நம்ம இன்னும் இருக்கோம்னா we can never move forward. ஆக்சுவலி இது சொல்ல போனா பொலிட்டிக்கல் லிட்ரஸி இல்ல கம்மின்னு சொல்ல முடியாது, இருந்தும் they choose to not careன்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சு ஓகே இப்ப நான் இதுல இன்வால்வ் ஆகி என்ன பண்ண போறேன் அப்படின்றது. ஆக்சுவலி இங்க இருந்தே ஆரம்பிப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தே ஆரம்பிப்போம். இங்க இன்வால்வ் ஆகாம தான் வெளியே போயிட்டு எந்த கட்சிக்கு ஓட் பண்ணணும்னு தெரியாம ஓட் போடுறது. இன்வால்வ் ஆகாமனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே இந்த பண்றாங்க அது பண்றாங்க விருப்பம் இல்ல தெரிஞ்சுக்கிட்டா அது கண்டுக்கிறது இல்ல, வெளியே போயிட்டு ஏனோ தானோன்ற வாழ்ற அந்த தாட் திங்கிங் தான் இப்படி கொண்டு போறது. இப்ப பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஒரு வகையில லைஃப்லயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்றது என்னோட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம வந்து பாலிடிக்ஸ்ன்றது ஓகே நம்ம வந்து இந்த சைட் இப்ப நம்ம நார்மல் லைஃப் சோஷியல் லைஃப் இதெல்லாம் இன்வால்வ் ஆகலன்னு நம்ம சொல்லவே முடியாது. எங்க போனாலும் ஒரு கடைக்கு போய் சாப்பாடு வாங்கினா கூட அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லா விஷயத்துலயும் அரசியல் இருக்கு. அதை பார்க்கணும்னா இந்த அரசியல் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் அரசியலை புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க என்ன நடக்குன்னு தெரியும். ஏன் திடீர்னு ஒரு நாள் வேலை ஏறுனா அங்க என்னமோ நடந்திருக்கு, அதை புரிஞ்சாதான் இங்க புரியும். சரி ஏறுது பரவாயில்ல, இன்னும் அடுத்த நாள் ஒரு நாள் ஓட்டி வேலை செஞ்சுட்டு போலான்றது அப்படிதான் நமக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கா, ஆனா என்ன நடந்து நம்ம கண்டுக்கிறது இல்லைன்றதுதான் பெரிய பிரச்சனை. சோ அந்த தாட் அந்த இது இங்க இருந்து தான் கொண்டு வரணும். ஸோ அந்த இன்வால்வ்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுதுன்னா மெயின்லி இப்போ ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் பண்ண சீனியர்ஸ் அவங்க திரும்பி வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு ஒரு சீனியர் ரெண்டுமா வந்து வா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க, கொண்டு போவாங்க, கோச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மி நம்ம விஷயத்துல முடிஞ்சிருச்சு, அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த லிட்ரஸியை பரப்புறதுக்குன்னே வரணும். இப்போ நம்மளாம் வெளியே போயிட்டா கூட திருப்பி இந்த விஷயத்த சொல்றதுக்காக ஒரு 4-5 ஜூனியர்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் லிட்ரஸி பத்தி பேசுறதுக்காவது வரணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பற்றி அது ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன் கிடையாது. இட்ஸ் நாலேஜ் டு ஹவு டு சர்வைவ் அவுட் சைட். ஸோ இட்ஸ் நாலேஜ் ஹவு டு பி அ பெட்டர் பர்சன். இந்த மைனாரிட்டி நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை எப்படி இன்னும் பெட்டர்மேன் ஆக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வேன்னு தோணுது. இது வந்து இந்த டாபிக் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து டேபுவா பார்க்கக்கூடாது. நம்ம சொல்லுவது இது பேச வேண்டாம் ஏன்னா இது அன்னெசரி டேபு டாபிக். நிறையா அந்த வேர்ட் பாலிடிக்ஸே ரொம்ப நெகட்டிவ் கான்டெக்ஷனாக மாறுது, அது ஒரு நெகட்டிவ் டேர்மாக பார்க்குறாங்க. ஆனால் when we can change the stigma அந்த வேர்ட் பின்னால அந்த டாபிக் பின்னால அந்த கான்வர்சேஷன் பின்னால அந்த ஸ்டிக்மா நம்ம மாற்ற முடியுமோ is one way we can openly have these conversations. Even in personal levels, what do you stand for, what do you fight for, what do you believe in, those conversations need to be seen as a healthy open conversations. So generally wrap up பண்றதுக்கு in UM basis இப்போ வந்துட்டு நம்ம ஒரு TLS Podcastல இருக்கோம். So we have TLS listeners, TLS members, okay. So இவங்க கிட்ட எல்லாம் நீங்க a thing சொல்றதா இருந்தா a thing to tell them, to persuade them to come and see what union is. நீங்க வந்துட்டு என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க யூனியன்ல இருந்துகிட்டு கத்துக்கிட்டது என்ன? நம்மலாம் we are student friends, okay. நம்மளுக்கு வந்துட்டு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. What would you say to our juniors who are a part of society, a group of people who is driving towards betterment? இவங்க என்ன கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா they don't know what they can do when they are in union. இப்போ for example TLS இல்ல other societies இல்ல இவங்களுக்குலாம் வந்துட்டு பேசிக்கா என்ன கிடைக்கும்? ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது என்ன? வாட்ஸ் த நாலேஜ் தட் we give them? எப்படி செய்யணும் அதான் செய்யணும். ஆனா யாருக்காச்சும் எதுக்காக இதெல்லாம் செய்யறோம், ஏன் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், எதுக்கு ரிப்போர்ட் இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ என்ன கேட்டீங்கன்னா பர்சனலி I would say இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள் யாரெல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்களோ இல்ல யார் இருப்பா லட்சி பிரசிடென்ட் இவரே முடிச்சுட்டு வெளியே வரப்ப he must teach to his juniors இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் எதுக்கெல்லாம் வைக்கணும். ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட்ஸ் தான், இதெல்லாம் செஞ்சிருக்கோமோ இதெல்லாம் செய்யலையோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு இந்தியன்ஸ்க்கும் before they enroll themselves into a project, before they enroll themselves in a society,
அங்க போயிட்டு என்ன செய்ய போறேன்னு ஒரு கேள்வி இருக்கணும். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, மெரிட் கிடைக்கும் இப்படின்னு போனா ஐ டோன்ட் திங்க் ஸோ வி கேன் மேக் a big change. இதையும் தாண்டி நான் ஐயோ மட்டும் வெளியே போறப்ப வாட் கேன் ஐ கிவ் பேக் டு மை ஜூனியர் இந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்தியன் கம்யூனிட்டி ஆஃப் UM will get more serious about this lah. இன்னும் நிறைய திங்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் சொசைட்டிஸ், NGOs UM தாண்டி வெளியே எடுத்துட்டு போவாங்க. அது இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியல என்ன கேட்டீங்கன்னா மை பர்சனல் ஒப்பீனியன் மேபி சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேர்றது இல்லை. ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருவா இருந்தாலும் கீ பர்சன் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தொங்குட சர்மா சிஸ்வா அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லே ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்ஸ் சே நாம ஃபர்ஸ்ட் இயர்ல போடுறப்ப எல்லாரும் MHSலாம் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு PMலாம் இருந்திருப்பாங்க. ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் தட் சீயிங் த ஜூனியர்ஸ். இப்போ வந்துட்டு நம்மளும் ஃபர்ஸ்ட் இயர்ல வரப்ப ஒண்ணுமே தெரியாம வந்தோம். we didn't know what JTK is, what PM is, what SPK is, what is AMSU, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் எஜுகேட் பண்ற ஒரு ஆளா வந்துட்டு the friend must be there, அதாவது PM. ஸோ நம்ம எப்படி மூவ் பண்ண முடியும்? how we can educate voters. என்னத்துக்கு ஓட் பண்றாங்களா, இப்ப AGM ஓட் பண்றாங்களா, இப்ப KMM PRK ஓட் பண்றாங்களா, அவங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் ஓட் பண்ணணும், நான் ஓட் பண்ணலன்னா என்ன ஆகும், ஓட்டு என்ன ஆகும். இதெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் சேர்ற ஒரு மீடியமா இருக்க வேண்டியது the first friend PM. that is my take. நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஏதாவது கருத்து இருக்கு? நீங்க சொன்னது எனக்கு ஒரு பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இங்க சொல்ல மெயினா பிரச்சனைனா வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம், நிறைய இனிஷியேட்டிவ், நிறைய செய்யறோம். UMல இல்ல நேஷனல் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாலும் நிறைய திங்ஸ்லாம் நிறைய பேர் செய்யறாங்க. ஆக்சுவலி அது என்னன்னா போய் சேர மாட்டேது அவங்க கிட்ட. அதான் உண்மையான இங்க உள்ள பிரச்சனை. சரி, அது வந்துட்டு அது நமக்குள்ளேயே வரணும். நம்மளோட என்ன சொல்றது, திகழ் பந்து முடியல, அவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு இது வந்தாதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா, சில பேர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஆனா ஷேர் பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா முக்கியமா ஷேர் பண்ணணும். என்ன விஷயம்னா இந்த சொன்ன ஐடியால இருந்து எனக்கு ஃபியூ ஐடியாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் போறது இல்லை. நம்ம பேசிக்கா நமக்கு க்ளோசஸ்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். திடீர்னு தூணில எடுத்து தூரமா போட்டு மீன் வரணும் வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது ஒருவேளை PM MHSலாம் என்னன்னு தெரியலன்னா ஃபேசிஸ்ன்னு சொல்லுவாங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ், புது பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரும்போது யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்களுக்கு இந்த முதல் ஃபியூ வீக்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வீக் ஆஃப் வெல்கம்ல. ஸோ அவங்களாம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா கொடுக்கலாம், அவங்க மூலியமா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலான்றதான் ரூபின் வந்து சொல்ல வந்தாரு. எனக்கு அதை தாண்டி இருக்கிற கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டூடெண்ட் சர்வைவ் பண்றது, எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்றதுலாம் நிறைய சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதையும் தாண்டி தனியா கூட ஒரு செஷன் செய்யலாம்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் இதுக்குள்ள எப்படி இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற இந்தியன் சொசைட்டில, தமிழ் சொசைட்டி, TLS சொசைட்டிஸ்ல இந்த மாதிரி என்ன ஒரு செஷனை கிரியேட் பண்ணி எல்லாரையும் சமமா உட்கார வச்சு இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு ஒர்க் பண்றீங்கன்றது அது உங்க இஷ்டம், பட் இதெல்லாம் இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் லிட்ரஸி யூனிவர்சிட்டிக்குள்ள வரும்போதே தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் இயர்லயே இதை பத்தி பெட்டரா தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர் தாண்டி செகண்ட் இயர் ஒர்க் பண்ணிட்டு எதுவுமே நடக்கலன்ற போது அவன் ஃபீல் பண்ணுவான், இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள வரும்போதே எப்படி மாயால ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இதெல்லாம் பார்ட்டி இருக்கு, இதெல்லாம் அப்படி நீ தேடி வச்சுக்கோன்னு சொன்னா அவன் அதுக்கப்புறம் அவனுக்கு அட்லீஸ்ட் தேடுறதுக்கான தாட்ஸ் ஆகுது வரும். இல்ல ஓகே இதுல எப்படி மெம்பர் ஆகுறது அப்படின்னு இப்போதைக்கு 1-2 பேர் யோசிப்பாங்க. பட் இதுல மாதிரி ஷேர் பண்ணா 10ல் ஒரு 9 பேர் 8 பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஸோ ஓகே, பேசிக்கலி இப்போ வந்துட்டு யூனியன் இந்த பாட்காஸ்ட் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஜாயின் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது.